Evening, பிள்ளைகள். Good evening. Good evening, Miss. Good evening. Good evening. Right, okay, நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்த பேப்பரோட கண்டினியூ பண்ணுவோம். Right, so last class we did, I think, fourth question, right? Fourth question or third question? Third question, is it? நாலாவது கேள்வியா பார்த்தோம். Third, Miss. மூணாவது கொஸ்டின் ரைட். அப்ப இன்னைக்கு நாலாவது கேள்வி பிள்ளைகளா. போன கிளாஸ் எனக்கு எடுக்க முடியல, சாரி. என்னன்னு சொன்னா திடீரென்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா போயிட்டு, அதனால எனக்கு எடுத்துக்கொள்ள முடியல. அதுக்கு போட்டுக்கொள்ள நீங்க யாருமே ரெஸ்பான்ஸும் பண்ணுறீங்க இல்லையே. இன்னைக்கு இப்ப செய்வோமான்னு கேட்டா ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்றீங்க இல்ல, என்ன செய்றீங்கன்னு தெரியல. ஏன் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க இல்ல யாரும்? வாய் பிள்ளைகள் இன்னைக்கு எடுக்க முடியல, இன்னொரு நாள் செய்வோமான்னு கேட்டா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க இல்ல, சரியா? ஏன்? உங்களை தான் கேட்கிறேன். திலோஜன், சாந்த பிரியா, எஸ், ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணல மிஸ்ஸுக்கு? இப்ப ஒண்ணும் எழுதாதீங்க மிஸ், கேக்குறேன் உங்கள்கிட்ட பதில் கேக்குறேன்னு சொல்லுங்களேன். ஏன் யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல மிஸ்ஸோட மெசேஜுக்கு? பாக்கலையா இல்லாட்டிக்கு என்ன செய்றீங்க? நான் ஆன்லைன் வரல மிஸ் அந்த டைம். பார்த்தாக்கள் சொல்லுங்க பாப்போம். ஏன் பார்த்துட்டு அப்படி இருக்கிறீங்க? ரெஸ்பாண்ட் பண்ணினா தானே அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்னு போகலாம். மிஸ் பண்ற கிளாஸ் எடுக்க முடியுது இல்ல. சரி, நீங்க கோஆபரேட் பண்ணினா தான் பிள்ளைகள் நாங்க போகலாம். இல்லாட்டி ஒரு ஆள் தான் இழுபடுவீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் போக இயலாது, சரியா? நான் பேசின கதைக்க போனோம் மிஸ், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு சொன்னா என்ன பிரச்சனை? எனக்கு வர முடியாது மிஸ், எனக்கு இந்த டைம் சூட்டபிள் இல்லையான்னு சொல்லி சொன்னா நான் ஏசவா போறேன்? முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் ரெஸ்பான்ஸ் பண்ண பழகுங்க, அது நல்ல ஹேபிட் அது, சரியா? சரியா பிள்ளைகள், உங்களுக்கான தானே படிப்பிக்கிறேன். நானும் மிஸ் பண்ணா திருப்பி ஒருக்கா எடுக்கணும் மட்டும் பார்த்தா அதுக்கு நீங்க யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்ப அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டோம் என்னன்னு தெரியல. சரி பாப்போம், இனிமேல் என்ன செய்றீங்கன்னு தெரியல. நீங்க சப்போர்ட் பண்ணினா தான் கொஞ்சம் நானும் உங்களோட சேர்ந்து வரலாம் பிள்ளைகள். எல்லாரும் விரும்பி படிக்கிறீங்களா இல்லாட்டி கட்டாயத்தின் பேர்ல படிக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். யாரும் இதை எழுதாதீங்க. சொல்லுங்க பாப்போம். யாரு? சதுஷனா சொல்லுங்க. விரும்பி படிக்கிறீங்களா கட்டாயம் பண்ணி படிக்கிறீங்களா? இல்ல மிஸ், விரும்பி தான் மிஸ் படிக்கிறேன். இதுல யாரும் கட்டாயத்தின் பேர்ல படிக்கிறீங்கன்னா சொல்லுங்க பிள்ளைகள். எனக்கு அம்மா கட்டாயப்படுத்தி தான் படிக்கிறேன், அப்பா கட்டாயப்படுத்தி தான் படிக்கிறேன்னு சொன்னா சொல்லுங்க. கட்டாயப்படுத்தி படிக்காதீங்க. விரும்பி படிச்சீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. நீங்க என்ன கேட்பீங்க? மிஸ் போன கிளாஸ் வைக்கல மிஸ், அடுத்த கிளாஸ் வைக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி கேட்பீங்க. நீங்க விரும்பி படிச்சா நீங்க கேட்டு இருப்பீங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ், அடுத்த கிளாஸ் எப்ப வைப்பீங்க, அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. அப்ப யாருமே நான் கேட்கலையே. வாய் சரி, ஓகே பாப்போம். ரைட், ஓகே பிள்ளை. நாலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. Each underlined word in the following text is incorrect. Write the correct word in the space provided. The first one is done for you. Incorrect இருக்குதா, correct பண்ணி எழுத சொல்லி இருக்கிறாங்க, சரியா? So இதுல down the southern coast coming on to Gaul is another Gaul. Right, இதுல capital letter order Gaul interested place with the Rama and Sita Legan.
It is a mountain called dash Ragmasala. From top on this mountain, you get panoramic view of the dash Goa Harbor and its surroundings. On a clear day, you could even so அதுக்குரிய என்ன எழுத வேண்டும். Adams Peak, Sripada, Ragmasala seems strange, out of place when as you look at the rest of the landscaping. Dash. Right? இதுல எதுக்கு நீங்க எழுத வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த கீழே டேஷ் பண்ணி இருக்கிறாங்க தானே பிள்ளைகள். இது வந்து இன்கரெக்டா இருக்கிற வேர்டுகள். ரைட்? ஆன், கால், so, strange, landscaping. இவெல்லாம் இன்கரெக்டா இருக்கு. இவைய கரெக்ட் பண்ணி எழுதட்டா. முதலாவது கால்ன்றது வந்து that's a place. So we have to write the first letter in capital. So G-A-L-L-E, God. விளங்குதா பிள்ளைகள்? So interested என்றதுக்குரியது second oneல. On third oneல. So fourth one. Fifth oneக்கு strange. Landscapingக்கு sixth. Okay, 5 blanks இருக்கு உங்களுக்கு. So இத கரெக்ட் பண்ணட்டுமா? ட்ரை பண்றீங்களா எல்லாரும்? இன்ட்ரெஸ்டட் என்றதுக்கு என்ன வர வேணும்? ரெண்டாவதுல. அடுத்தது ஆன்னா இல்லாட்டிக்கு டாப் ஆஃப் சாரி ஃப்ரம் டாப் ஆன்னா என்ன வரம்னு எழுதுங்க. ஆன்னா இல்லாட்டிக்கு என்ன வரும்? ரைட். அடுத்தது சோ, சோவுக்கு என்ன வரும்? இதுல இருக்குது வியூ ஆஃப் த கால் ஹார்பர். சோவா என்ன வரும்? ஸ்ட்ரேஞ்ச், லேண்ட்ஸ்கேப்பிங். புரியுதா? கஷ்டமா இருக்கா? ரைட். மட்டாக்கள் கவர்ச்சியாக மட்டும்தான் கஷ்டமா இல்லை. மட்டாக்கள் கஷ்டமா இருக்கா? பிள்ளைகள் கதைச்சாதான் எனக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிக்க. விலங்கில மிஸ் ஆண்டாலும் அதுக்கு நான் ரெடி. ரைட், விலங்கிலையா வெயிட் பண்ணுங்க. செய்யறாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணட்டும். அடுத்ததுக்கு போகலாம். கொஞ்சம் கதைங்களேன் பிள்ளைகள். 9 பேர் தான் இருக்கிறீங்க. ஏன்னா 50 பேர்கிட்ட இருக்கிறீங்களா? இல்லையே, 9 பேர் தான் இருக்கிறீங்க. கதைச்சு பேசி படிக்கலாம் தானே? ரைட், ஓகே, செய்யுங்க பாப்போம். இந்த பேராகிராஃபும் வாசிக்கல இந்த மாதிரி நாங்க போடலாம். சரியான டென்ஸ்கள்ல இருக்கான்னு பாருங்க. ப்ரோனவுன்ஸ் எப்படி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க, என்னென்ன போடலாம்ன்றதை பார்த்து செய்யுங்க. சோ இதை முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் விடைகளை உங்களுக்கு கரெக்ட் பண்றேன். செய்து முடிச்சாக்க ஒரு தம்ஸை போடணுமா? மிஸ் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சோ முடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்ஸை போடுங்க. சதுஷனா செய்துட்டோம். ரைட், மட்டாக்கள் செய்து முடிச்சாலும் தம்ஸை போடுங்க பிள்ளைகள்.
ஒரு ஆள் மட்டும்தான் செய்திருக்கீங்களா? பிள்ளைல ஒரு ஆள் மட்டும்தான் செஞ்சிருக்கிறீங்களா? செய்துட்டீங்களா பிள்ளை? யாரும் தம்ஸ் போடல, ஒரு ஆள் தான் போட்டிருந்தீங்க. மெட்டாக்கள் போடல. வெயிட் பண்றேன்னா நித்திரை ஆகுறது இல்லை எல்லாரும். வீடியோ ஒண்ணுல இல்ல, பாப்போம். ரெண்டு பேர் எழுதியாச்சு. கவர்ச்சிகா முடிச்சிட்டா. திலோஜன் என்ன மாதிரி எழுதுறீங்களா? ஓ மிஸ். சதுஷனா ரைட் எழுதிட்டீங்க. சாயந்த பிரியா, ஷனா, பிரவீன் குமார், கஸ்தூரி, பிரவீன் குமார் உங்களோட ஃப்ரெண்ட் இதுல இருக்கிறாரா? அப்ப என்ன பேர்? பிரதாப், ரைட், இருக்கிறார்.
ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்க பாப்போம் ஆன்சரை பாப்போமா காலுக்கு சொன்னேன் ஏன் நாங்க கால் இதுல போடுறோம் கேபிட்டல் லெட்டர் தட்ஸ் a place என்ன so அதனால கால் interested கால் interested placed with the Rama and Sita legend interested place and வருமா கால் interesting place and வருமா Interesting place. இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் இப்ப அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கு வித் ராமாயண் சீதா லெஜெண்டரிய சரியா சோ அது இன்ட்ரெஸ்டிங் பிளேஸா இருக்கு இந்த வரைக்கும் அது இன்ட்ரெஸ்டிங் பிளேஸா இருக்கு சோ இன்ட்ரெஸ்டிங் அண்டு வரும் பிள்ளைகள் எப்படி வரும் இன்ட்ரெஸ்டிங் அண்டு வரும் ஓகேயா இன்ட்ரெஸ்டிங் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் a mountain called second one குறியது இதுக்கு right it is a mountain called Rumasala from top on off top off ன்னு சொல்லுவோமா top on ன்னு சொல்லுவோமா top of this mountain so onக்கு off ன்னு வரும் second one off on வந்து off ன்னு வரும் off அடுத்தது you get panoramic view of the dash God harbor and its surrounding on a clear day you could ever see a sova ever see right சோவுக்கு பிள்ளைகள் see ever see சோவனா பார்த்தது இது பாக்குறது இப்பதான் பார்த்து கொண்டிருக்காங்க on a clear day you could ever see right see Adams and Pig Sripada Agmasalava seems strange out of place இல்லாட்டிக்கு strangely out of place strangely seems strangely strange க்கு என்ன வரும் பிள்ளைங்க strangely G-E-L-Y strangely out of place when landscaping when you look at the rest of the landscaping க்கு landscape rest of the landscape ஆறாவதுக்கு landscape so ரெண்டாவது interested-க்கு interesting onக்கு off சோவுக்கு see strange-க்கு strangely landscaping-க்கு landscape ஓகேயா Okay, miss. கரெக்ட் பண்ணிட்டீங்களா சரியா பிள்ளைகள் Okay. ரைட் ஓகே அப்ப நாங்க
அஞ்சாவது கேள்விக்கு போவோம். அஞ்சாவது கேள்விக்கு போவோம். Number 5. Number 5 இந்த டயலாக் ஒர்க்கு எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்பதான் நீங்க பிறகு எடுத்து படிக்கலன்னு தெரிய வரும். Read the following dialogue. Fill in the blanks in the summary given below. Select a suitable word of phrases from the dialogue. இந்த டயலாக யூஸ் பண்ணி தான் நீங்க இதை கண்டுபிடிக்க போறீங்க. ஆன்சர் ஃபில் பண்ண போறீங்க. இந்த டயலாக் பாக்ஸை வச்சுக்கொண்டு தான். சரியா பிள்ளைகள்? ஸோ இந்த டயலாக் இருக்க வேணும் உங்களுக்கு. டயலாக் இருந்தா தான் நீங்க இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப குயிக்கா எழுதி கொள்ளுறீங்களா? Read the following dialogue. Fill in the blanks in the summary given below. Select a suitable word or phrases from the dialogue. Right? இந்த டயலாக்கோட சேர்ந்த கேள்வி பிள்ளைகள். குயிக்கா எழுதுறீங்களா? எல்லாரும் நித்திரியா இருக்கிறாக்கள் இருக்கா? சவுண்ட் ஒன்று தாங்க பாபம். நித்திரியா இருக்கிறாக்கள் மட்டும். ஸ்லீப்பிங்கா? இல்ல. ரைட். பென் கேட்கிறார், எவ்ரி இயர் we do a project சொல்றேன். நியூட்டன் சொல்றேன், nice to hear. on what? என்னத்தை பற்றி? பென் சொல்றார், that's to help the communityக்கு ஹெல்ப் பண்ணுறது. this time is it to clean the beaches. அதாவது வந்து அவங்க ஒரு பொது நோக்குல செய்ய போறாங்க. சரியா? ஸோ அவங்க திஸ் டைம் இந்த இயர் வந்து இல்லாட்டி இந்த டைம் வந்து அவங்க என்ன செய்ய போறாங்களாம்? இந்த இயர் பீச்சை வந்து கிளீன் பண்ணி கொடுக்க போறாங்களாம். நியூட்டன் சொல்றார், that's good. now they are unpleasured with a lot of garbage. அங்க வந்து அன்பளஷரா இருக்கு. என்ன சொன்னா பிளஷர்னு சொன்னா ஒரு பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கு. அன்பளஷர்னு சொன்னா அழகின்மையா இருக்கும். அந்த now they are unpleasant with a lot of garbage. அந்த பீச் வந்து இப்போ வந்து சரியாவே இல்ல. கார்பேஜ்னால, குப்பையினால நிறைஞ்சு இருக்குது. So Ben சொல்ற, even the arrival of tourists drop her drastically. அந்த என்ன சொல்றது, டூரிஸ்ட் வந்து அவங்க வந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் அதை வந்து டஸ்டிகலி ஆயிட்டு, அது வந்து டஸ்டிகலி ஆயிட்டுன்னு சொன்னா பொல்யூஷன் ஆயிட்டு, அழகு குறைஞ்சிச்சு. சரியா? அப்ப நியூட்டன் சொல்ற, தட்ஸ் சோ பேட். பென் சொல்ற, however என்ன இருந்தாலும் it affects the economy of the country too. அது வந்து எங்களோட நாட்டுக்கும் நாட்டின பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடியது. இப்படி வந்து டூரிஸ்ட் வந்து அதை வந்து கெடுக்கிறதுனால, அவங்களோட வருகையினால இது இந்த பீச் வந்து அழுக்காகிக்கல எங்களுடைய நாட்டின் எக்கனாமிக்கும் வந்து பாதிக்கப்படும். அப்படி எங்களோட நாடு அழகு இல்லாம இருந்தா யாரும் வர மாட்டாங்க என்ன. சோ அதனால எங்களோட எக்கனாமிக் பாதிக்கப்படும். So Newton சொல்ற, why not? Jobs are lost by many people. சில இந்த காலங்கள்ல வந்து நிறைய பீப்புளோட ஜாப்ஸ் கூட லாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? சோ இத வச்சு கொண்டுதான் பிள்ளைகள் இதுல ஒரு கேள்வி இருக்கு. So DAS is organized annually by them. என்ன ஆர்கனைஸ் பண்ணணும்? The dash is held by this and dash will be clean this time as there is an dash condition there. When the dash of tourists drop, the dash of the country is badly affected. So many people lost their jobs. So இது இந்த பராகிராஃபை வச்சுக்கொண்டு, இந்த டாலக்கை வச்சுக்கொண்டு செய்ய போறீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன்னு. சில நான் இதுல டேஷ் டேஷ் வாசிக்கல, இதுல வந்த விடைகள் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. கடைசியில நாங்க ஆன்சரை பார்ப்போம்.
எழுதுறீங்களா திலோஜன்? இல்ல மிஸ். எழுதுறீங்களா சனா? கவர்ச்சிகா, கஸ்தூரி, எழுதுற மிஸ். ரைட் ரைட். எங்க கவர்ச்சிகா வேண்டியா இல்லாட்டி கஸ்தூரிட ஸ்கூல் பிள்ளைகளா ஸ்டார்ட்ல ஜாயின் பண்ணினவ இப்ப ரெண்டு டீனம் அச்சுவேலி எங்கட பழைய மிஸ். கவர்ச்சிகாட பழையா? ஓ மிஸ் எங்கட ஜாயின் பண்ணல. ரைட் ரைட். அப்ப கஸ்தூரிடையா? மிஸ். கஸ்தூரிடா, ரைட் ரைட். ஏனாம அவங்க பிறகு ஜாயின் பண்ணல? அவங்களோட போன் என் அக்கா கொண்டு போயிட்டாங்க சார். யார் சொன்னது? ஜனசியா. ரைட். அவங்க ஜாயின் பண்ண வேர்டுமா இருந்தா மிஸ்ஸுக்கு சொல்ல சொல்லுங்க, நான் அவங்கள அட் பண்ணி விடுறேன். சரியா? யாரும் பிரச்சனை இருந்தா அப்ப எனக்கு பிரச்சனைகள் சொல்லாட்டி நான் என்னம்மா செய்றேன்? சும்மா குரூப்ல வச்சிருந்து அப்படி யாரும் பிள்ளைகள் இப்போ மிஸ் வந்து ரிமூவ் பண்ணினாக்கள் யாரும் ரீசனபிளான ரீசன் சொல்லி திரும்பன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க, நான் அவங்கள ஆட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு யார் சொன்னது? ஜனசியா. அனுஷ்யா, ரைட், ஓகே.
ரைட் ஓகே பிள்ளைகள் ஆன்சர் பாப்போமா? ஓகேயா? ஓகே Right, okay. முதலாவது a project is organized annual by them. The என்னதுக்கு the dash is helped by dash is